வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்குரிய கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்கள். சித்த மருத்துவம், ஜோதிடம், வாஸ்து, இனிவரும் காலங்களில் முகூர்த்தம், இன்னும் பல அரிய காணொளிகள் அதில் குறிப்பாக அந்த ஏப்ரல் மாதத்தில் வர இருக்கிறது. அதை பெற்று பலனடையும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பலனுக்குள்ளே போவோம். கன்னி ராசி நேயர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. மிக 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 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. ஏன்? 7ல் சூரியன் இருக்காரு, இந்த கன்னிராசி விரையாதிபதி. செவ்வாய் இருக்காரு ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு மேலே, 3க்கும் 8 கூடையவர். அடுத்து ஆல்ரெடி அங்கே சனி வேற இருக்கார். போதா குறைக்கு ஏப்ரல் 10க்கு மேலே புதனும் போய் அங்கே பலமிழக்க போகிறார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக கால்களில், பாதப்பகுதிகளில் அடிபடுறதுக்கு, காயமாகிறதுக்கு, கட்டு போட்டு வீட்டில் 10 நாள் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி நேயர்களே, கவனமாக இருங்க. ஓகே. 12 கேது வேற மார்ச் 29 சுயசாரம் போகிறார். அவர் மருத்துவ செலவுக்கு உண்டான கிரகம். ஓகேவா? அதனால் கவனமாக இருக்கணும். பணவரவு ஏப்ரல் 20க்கு மேல் தான். அந்த 20 தேதிகள் வரைக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குரு உடல் நலத்தை காப்பார், எனினும் தொழில் சாதகமாக இல்லை. டெய்லி வேஜஸ் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குருக்காரக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குரு, ஆசிரியர், கோச்சு, டீச் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. கோயிலில் இருக்கிறவங்க, வேதம் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. மற்ற தொழில்களுக்கு கொஞ்சம் சிரமம். டெய்லி வேஜஸ் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது. வேலைக்கு போனால் தான் சம்பளம்ன்றவங்களும் பிரச்சனை கிடையாது. தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். இருக்கதை தக்க வச்சு கொள்ளுங்க ஒரு 2 மாதத்துக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா தொழிலில் தப்பிக்கலாம். இருந்தாலும் இந்த சமயத்தில் கொஞ்சம் சிரமம், பார்த்து கவனமாக இருங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கணவன் மனைவி, மனைவி கணவன்மார்களுக்கு மருத்துவ செலவுகள், அதாவது மனைவி இருக்காங்கன்னா கணவன்மார்களுக்கு மருத்துவ செலவும், கணவன் இருக்காங்கன்னா மனைவிக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும். தவிர்க்க முடியாது, கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு பிரச்சனை 2 பேர்த்துக்கு இடையில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கோர்ட்டு சம்மந்தமான செலவுகள், போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான செலவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு தந்தை சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். பயத்தால், எதிர்கால கவலைகள்னால் பக்தி அதிகரிக்கக்கூடிய காலம். வேறு என்னடா பண்ணுறது, எங்கடா போய் சொல்கிறது, சரி கடவுள்கிட்டனா போய் சொல்லுவோம், கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அதிகமான பெண்கள் கோயிலை நோக்கி படையெடுப்பாங்க. குறிப்பாக கன்னிராசிக்காரங்க. சொந்த பந்தங்கள், நட்பு முறை உங்கள்கிட்ட பாராட்டும். அப்பாடா, நமக்கு பரவாயில்ல, அந்த சொந்தம் இருக்குது, ஒரு நட்பு இருக்குது தோள் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக பலவரங்க வீட்டுக்கு போங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, ஆத்மார்த்தமாக அண்டர்லைன் பண்ணிக்கிங்க என் வார்த்தையை. ஒரு சில ஆண்களுக்கு மனைவி வழி வரவும், கலை தொழில்கள் மூலம் வரவும், கட்டுமான தொழில்கள் மூலம் வரவும், அது எது வேணா இருக்கலாம். கட்டுமான தொழில் மொத்தத்தில் சொல்லிட்டேன், வரவும். அது எப்படி வரும்? கடின உழைப்பின் பேரில் வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த சமயத்தில் ஏமாற்றத்தை தரும். கன்னிராசி நேயர்களே, நான் தான் சொன்னேன் இல்லையா, 7ல் போய் 4 கிரகம் போய் உட்கார போகுது. மூணுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை அசுபர்கள். சூரியன் இயற்கை அசுபர் கிடையாது, அவர் குரூரர், அதாவது தண்டிப்பவர். இருந்தாலும் அவர் ஒரு அசுபராக தான் சொல்கிறோம். சனி அவர் நீதிமான், செஞ்ச கர்மவினைகளை தக்கன பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார், ஜட்ஜ் அவர். அடுத்து செவ்வாய் உஷ்ண கிரகம், சொல்லவே வேண்டியதில்லை. வாங்க அப்படிங்கிற வார்த்தை வாடான்னு வரும். வாடாங்கிறவே கை வச்சுருவாங்க, கைகலப்பாயிரும். அது 10 நம்ம புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி அதிபதி ஏப்ரல் 10க்கு மேலே அவர் போய் என்ன பண்ணுறாரு, பலம் வளர்க்குறாரு. நீசமடைகிறாருன்னா அவருடைய ஒளி காந்த ஆற்றல் அந்த இடத்துல குறைவாக விழப்போகுதுன்னு அர்த்தம் மீன ராசியில். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கவனமாக இருங்க. கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். மன உளைச்சல் இல்லாமல் இருங்க. 2 மாதத்துக்கு தாண்டி வந்துடலாம். கௌரவத்திற்கு ஓகேவா, ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு மேலே நிலைமை சீராகும். என்னை சுருக்குன்னு பேசிட்டான்,
அவன்கிட்ட முதல்ல காசை தூக்கி போடணும் அவன் முகத்தில், அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு மாதம் 2 மாதம் கொஞ்சம் பொறுமை அவசியம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 20க்கு மேலே அல்லது ஏப்ரல் 20 வரைக்கும்னாலும் பொறுக்கணும். இந்த மாதம் தியானம், யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகளில் அந்த வேதாத்திரி மகரிஷியோடைய அந்த ஒரு 10 நாள் பயிற்சி இதெல்லாம் போங்க. அகத்தாய்வுகளை செய்யுங்க. எண்ணங்களை உடனே செயல்படுத்தாதீங்க, வார்த்தைகளை உடனே கொட்டிடாதீங்க. இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யும். இளைய உடன் பிறப்புகளின் போக்கு அச்சம் தரும். தம்பி சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அங்கங்கே போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறாங்க, வேலைக்கும் போக மாட்டேங்கிறேன், இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி இளைய சகோதரர்களால் சில அன்பு தொல்லைகள் ஏற்பட்டு மறையும். நன்றி கன்னிராசி நேயர்களே.